ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் மானிட்டேஷன் எனக்கு அகைன் எனேபிள் ஆயிருச்சு. ஸோ எனக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே நிறைய பேர் இந்த சேனலுக்காக நினைப்பீங்க. இந்த சேனலுக்கு கிடையாது. இந்த சேனலில் ஒரு சில இஷ்யூஸ் வந்துச்சு. பட் இப்போதைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. மானிட்டேஷன் எப்பவும் போல் பெர்ஃபெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் நான் டெர்மினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் இதில் சொல்லியிருப்பேன். அந்த சேனல் நேமில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி அந்த சேனல் 25 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான இயர்லி ஆக்சஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த கிரைட்டேரியாவான 3000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிற கிரைட்டேரியாவை நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ ரீச் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். 25 நாள் தான். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்க்குற ஆடியன்ஸும் கூட அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த சேனலில் நான் அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டிருந்தேன் அதுக்கு முந்தைய சேனலில். ஸோ அதனால் அந்த சேனலை நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த டெர்மினேட் ஆக போகிற சேனலில். பட் அதுக்கடுத்து அதையும் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அதனாலே இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் நிறைய ஆடியன்ஸ் அதில் அந்த மாதிரி அந்த சேனல்லேருந்து வந்ததுக்கு காரணமாக ரொம்ப குயிக்காகவே என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது போக எனேபிளும் ஆயிடுச்சு மானிட்டேஷனுக்கான அந்த இயர்லி ஆக்சஸ் அதாவது மெம்பர்ஷிப் ஆப்ஷன், சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்லாம் இப்போ என்னுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கண்டிப்பாக வியூவர்ஸை சொல்லுவேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 25 நாளுக்குள்ள நான் 68 வீடியோஸ் பண்ணியிருந்தேன் அந்த சேனலில். ஸோ அதனால் அதுவும் கூட ஒரு பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் எஃபர்ட் போட்டு நிறைய கண்டென்ட் மேக் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே 2000 3000க்கு மேலே 10,000 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எனக்கு அதில் ஈஸியாகவே எடுக்க முடிஞ்சுது. அண்ட் அதுவும் ஆடியன்ஸ் நல்லாவே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு குயிக்காகவே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக யூடியூப்பில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இந்த இயர்லி ஆக்சஸ் அப்ளை பண்ணும்போது வேறு ப்ராசஸ் இருக்குமோ, ஃபுல் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது வேறு ப்ராசஸ் இருக்குமோன்னு எனக்கும் ஒரு மாதிரி லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் எதுவுமே கிடையாது. எப்போ நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த இயர்லி ஆக்சஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ இருந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸ்லையும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகும்போது அப்ளை நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனோம்னா டேரெக்டாக அந்த 3 ஆப்ஷன் ஷோ பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷோ பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே சொல்கிறேன் பாருங்கள். முன்னெல்லாம் யூடியூப்பில் நம்ம எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் தான் பண்ணணும். பட் இப்போ யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பே நமக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால நான் அதை தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதிலேயே தான் அப்ளை பண்ணவும் போகிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் பேஜ்லேருந்து ஏன் பேஜை கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் சைட்லேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க நேவிகேஷன் பாரில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஏன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் வந்துடும். ஸோ இதில் பிகம் யூடியூப் பார்ட்னர்னு கொடுத்தா அன்லாக்டு, அதாவது நம்ம ரீச் பண்ணிட்டோம் அந்த க்ரைட்டீரியாவை, அதனால் இப்படி இருக்குது. ஸோ இதில் அப்ளை நோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் மானிட்டேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டோட வரக்கூடிய ஆப்ஷன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்கி இருக்குது, ஒரு 700 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட. ஸோ அதெல்லாம் பொறுத்து பண்ணுவோம். இப்போதைக்கு இதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது எலிஜிபிள் ஆகிட்டோம். ஸோ அன்லாக்டுன்னு இருக்கிறதுனால இதை அப்ளை நோ ஆப்ஷன் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் அதே மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் தான். அதாவது யூடியூப்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஓரளவுக்கு பார்த்தா நீங்கள் தோராயமானு சொல்கிறத விட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸை படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தா அடிப்படை விதிகள் அப்படிங்கிறப்போ பார்த்தா யூடியூப் டெர்மினேஷனோ யூடியூப் மானிட்டேஷன் சம்மந்தப்பட்டோ சில முக்கியமான விஷயங்களை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இதை படிக்காமல் இது புரிஞ்சுக்கிடாமல் நிறைய பேர் பார்த்தா ஒரு சேனல் டெர்மினேட் ஆனாலும் போயிட்டு போது அந்த சேனல் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஆட்சன்ஸில் மல்டிபிள் சேனல் லிங்க் பண்ணியிருக்கிறப்போ ஒரு சேனல் தானே மானிட்டேஷன் டிசேபிள் ஆகுது, டிஸ்அப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அது மற்ற சேனல்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பேசிக்காக உங்களுக்கு ஒரு சில நாலேஜை கொடுக்கும். ஸோ ஜஸ்ட்டு அதை ரீட் பண்ணலனாலும் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானதுங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். பட் இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் நம்ம படிக்கிறது கிடையாது, அது குறிப்பிடத்தக்கது. பட் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ப்ராசஸ் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஆட்சன்ஸ் நான் கிரியேட் பண்ண தான் போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இது புது சேனல், ஸோ அதனால் புதுசாகவே கிரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ஐ நீட் டு கிரியேட்டை கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது நான் இப்போ கொடுக்க போகிறதில்ல. எனக்கு தெரியலங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கொடுக்கணும்னா ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். அதாவது நான் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லைங்கிற காரணத்தினால கிரியேட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் பேஜ் இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு சொல்லிட்டு இந்தியா, அதுக்கடுத்து சேனல் லிங்க்லாம் மேலே இருக்குது. கீழே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணமோ அதே மாதிரி ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதையும் சொல்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டேஷன் ஓரளவுக்கு லிங்க்டான சேனலும் இஷ்யூ ஆகுதுன்னா அது குறித்த ஒரு சில விஷயங்களும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாமே நமக்கு முக்கியமானதுங்க. ஸோ அதை படிக்கணும் ரொம்ப டீட்டெயில்டான்னு சொல்ல, பட் இருந்தாலும் அந்த பேசிக் அவேர்னஸ் யாருக்குமே இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒன்றா இருக்குது. ஒரு வீடியோ மேக் பண்ணால் கூட அது பெருசாக பார்க்குறதில்ல, பார்க்காம அது இஷ்யூ வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பேஜை பார்க்கலாம். ஸோ அடுத்த பேஜில் இந்த மாதிரி கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவலில் இருக்கட்டும், அது வந்து பிஸ்னஸ் மாதிரி வேறு எந்த டைப்லையும் போயிடாமல் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், ஸ்டேட்டு, பின்கோடு, அந்த போஸ்ட் கோடு, அதுக்கடுத்து சிட்டி, அதுக்கடுத்து அட்ரஸ் லைனு, நேம் எல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதை பொறுத்து பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்ச உடனே சப்மிட் கொடுக்குறீங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடும். ஸோ ரிவ்யூ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் வந்து கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப நாள் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து 2 to 3 வீக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 days 3 days இல்லைனா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து எனக்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ராசஸில் இருக்குது, கெட் ரிவ்யூடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனிமேல் வந்து. ஸோ அப்ரூவ் ஆகுதா என்ன இது அப்படிங்கிறதுலாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இருந்துக்கிட்டு இருந்தப்போ அகெயின் வந்து எனக்கு வந்து அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி 12 மணி நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. செக் பண்ணும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்துச்சு. நான் மேனேஜர் அக்சஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு வந்து மெயிலை வந்து செக் பண்ண முடியல, ஏன்னா இன்னொரு மொபைலில் இருந்தது. ஸோ இந்த மொபைலில் நான் செக் பண்ணும்போது ஜஸ்ட்டு மான்சேஷன் பேஜை செக் பண்ணலான்னு போனேன். அப்படியே டப்புன்னு ஒரு பாப்பப் ஆச்சு. ஸோ உடனே அப்படியே கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வந்தோடனே அப்படி ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. இந்த மான்சேஷனுக்கான ஏர்லி அக்சஸ்ங்கிறத ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தானே இருக்குது, ஏர்னிங்ஸ் ஃபீச்சர். அது கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறத விட மேபி எனக்கு வந்து 2 நாளில் அப்ளை பண்ணலாங்கிற விஷயம் இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் மான்சேஷன் கிடைக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, நான் அதிலேயே ஒரேடியாக அப்ளை பண்ணிக்கலன்னு நினைக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்னா, நம்ம வந்து ஃபுல் மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஏர்லி ஆக்சஸ் அப்ளை பண்ணி ஒருவேளை அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல் மான்சேஷன் அப்போ நம்ம பதற வேணாம், ஒரு ஆகுமோ ஆகாதா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். உங்களுடைய கண்டென்ட்ல செக் பண்ண வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நாங்கள் வந்து மான்சேஷன் அப்ரூவ் பண்ணிட்டோம் ஏற்கனவே ஏர்லி ஆக்சஸ்லேயே சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால அது ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மான்சேஷன் அப்ரூவ் ஆனவுடனே என்னென்ன பண்ணேன், அந்த சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் மான்சேஷன்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வியூ வேஸ் டு ஏர்ன் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். கீழே வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்கான அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்னும் ரீச் பண்ணல, 3000 தான் ரீச் பண்ணியிருக்கேன் 500+ சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால. ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீச் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர்ஸ் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ எக்ஸ்ப்ளோர் மோர் ஸ்டெப்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பர்ஸை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம், அதாவது டேர்ன் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் போகும். இதுலேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். எப்பவும் போல் இதை ஜஸ்ட்டு ஸ்வைப் டவுன் பண்ணிவிட்டு போய் கீழே அக்செப்ட் பண்ண வேண்டியதான். பட் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாப்பப் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் டீட்டெயில் அது இதுன்னு கேட்கும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி கேட்கல. இப்போ மோர் வே டு ஏர்ன்னா அந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் கொடுத்து அந்த ஆன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்லி ஆக்சஸ் ஆப்ஷனையும் ப்ரையாரிட்டி கமெண்ட்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குற விதமாக ப்ரையாரிட்டி ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து லெவல் வந்து ஒரு லெவல் போதும். ஸோ இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 59ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மினிமம் லெவல் போதுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு உள்ளதே வச்சுக்கிறேன். 2 இருக்குது. நான் வந்து ப்ரையாரிட்டி லிப்லேயும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் வீடியோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்க போகிறேன். ஒரே லெவலில் வந்து 59 ரூபா லெவலில். ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் கொடுக்கணும், அது போக இதை டீட்டெயிலாக எழுதணும். ஸோ டீட்டெயிலாக எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவலுக்கான நேமையும் கொடுத்துக்கிறேன். சம் எடிட் வந்து பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டல. ஸோ நான் எல்லா சேஞ்சஸும் பண்ணிவிட்டேன். கண்டினியூ பண்ணோம்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. 3 ஆப்ஷனுமே டிக்கில் இருக்கட்டும். ஏன்னா தேங்க்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஹைலைட் பண்ணுறது மெம்பர்ஸை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். உங்களுடைய மெம்பர்ஷிப்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உதவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணால் தான் அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கடுத்து ரிவ்யூக்குள்ளே
வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ ரிவ்யூக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். பட் எனக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பவே பேக்கில் வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ குயிக்காக நடக்குமா, மெம்பர்ஷிப் ஆப்ஷன் டேரெக்டாகவே எனேபிள் ஆகுதுங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே எனேபிள் ஆகுது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆனதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லான்ச் மெம்பர்ஷிப் ஆப்ஷனை கீழே கொடுத்துட்டோம்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஜாயின் பட்டன் வந்து உருவாகிரும். ஸோ இதுக்கடுத்து யாராவது வியூவர்ஸ் இருப்பட்டாங்கன்னா அதை வந்து ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஓயாமல் சூப்பர்ஸில் போகுது. பட் அதெல்லாம் போகாது, ஜஸ்ட் இந்த பேஜ் தான் வரும். ஸோ மெம்பர்ஷிப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மானிட்டேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி இருக்குங்கிறதெல்லாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ செட்டப் எல்லாமே வந்து இப்போ ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக ஏர்னிங்ஸ் டேப்பில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாலும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்களே இவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு லேர்னிங்கை வந்து எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடி விழுந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் நடந்துச்சு. அதாவது சேனல் வந்து இப்போ புது சேனல் வந்து மானிட்டேஷன் கிடச்சிருக்குது, அடுத்து ஃபேஸ்புக் பேஜ் மானிட்டேஷன் கிடச்சிருக்குது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் புதுசாக அப்ரூவ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்படியே இருந்துடாமல் அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போங்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒரு பெனிஃபிட்டாக அதில் ஒரு பலனாக தான் இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே முடியவே முடியாதுங்கிற அளவுக்கு தோணினாலும் அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு புது பாதை வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கடியை மட்டும் போட்டுக்கிறேன், மோட்டிவேஷன் கடியை மட்டும். ஸோ தட்ஸ் இட் மக்களை, இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வந்தது எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே சேனல் அந்த 10 மினிட்டான சேனல் நேம்லேயே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸையும் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்க வச்சு அகைன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலை. அந்த சேனல் டெர்மினேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தப்போ பட் இப்போ வந்து அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான இயர்லி ஆக்சஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் சூப்பர் தேங்க்ஸ்லாம் சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே, இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சப்போர்ட் யூடியூப் ஹெல்ப்போ இல்லைனா வந்து ஒரு சில எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியாஸில் இருக்கக்கூடிய ஹெல்ப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு சப்போர்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் சேனல் பேனரை செக் பண்ணி பாருங்கள், காண்டாக்ட் பண்ணலாம் அதில் வந்து. ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம் இருந்ததுனால தான், மற்றபடி கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கட்டாயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் மக்களே, பாய், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தட்ஸ் இட் மக்களே.